8ஆம் வகுப்பு இயல் 5 நாட்டுப்புற கைவினைக் கலைகள். நாட்டுப்புற கைவினைகள் கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பாகும். மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து காட்டுகின்றன. அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருள்களை தொழில்முறையில் உருவாக்கும் கலையை கைவினைக்கலை எனலாம். அப்படிப்பட்ட கைவினைக் கலைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். முதலாவதாக மண்பாண்ட கலையை பற்றி அறிவோம். மண்பாண்ட கலை உலகின் பழமையான கலைகளுள் ஒன்று. சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகிலுள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. இவற்றின் மூலம் தொன்மை காலம் தொட்டே தமிழர்கள் மண்பாண்ட கலையில் சிறந்து விளங்கியதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சிந்து சமவெளி, ஆதிச்சநல்லூர், செம்பியன் கண்டியூர், கீழடி ஆகிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்ட சின்னங்களை உங்களுக்கு படங்களாக கொடுத்துள்ளேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மண்பாண்ட வகைகள். வெறும் பானை, சட்டி என்பது மட்டுமல்ல, மண்பாண்டத்தில் பானை, சட்டி, குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என பல வகையான பாண்டங்களை செய்து மகிழ்ந்தனர். மண்பாண்டத்தை உருவாக்குதல். முதலில் பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும். அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் சாம்பல், மெல்லிய மணல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேண்டும். திருவை என்ற சக்கரத்தை வேகமாக சுழலச் செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்க வேண்டும். உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைக்க வேண்டும். மண்பாண்டம் செய்ய பயன்படுகின்ற அந்த சக்கரத்திற்கு திருவை என்று பெயர். துவக்கம் முதல் இறுதி வரை மண்பாண்டம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை அடுத்து வருகிற காணொளியில் நீங்கள் காணலாம். Then last.
பானை வனைதல். பானை உருவாக்குவதை பானை வனைதல் என்று கூறுவது மரபு. வனையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் தட்டுப்பலகையை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்குவர். அதை நீங்கள் அந்த காணொளியில் பார்த்திருப்பீர்கள். பிறகு உருட்டுக்கள் கொண்டு தேய்த்து பானைகளை மெருகேற்றுவர். மண்பாண்டங்களின் நன்மைகள். மண்பாண்டங்களில் சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும். உடல்நலத்திற்கும் நல்லது. மண்பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். இடைப்பட்ட நாட்களில் மண்பாண்டங்களின் பயன்பாடு வெகுவாக குறைந்து அலுமினியம், இரும்பு பொருட்களுடைய பயன்பாடு அதிகமாக வந்துவிட்டன. இப்போது மீண்டும் மக்கள் மண்பாண்டங்களுடைய நன்மையை புரிந்து கொண்டு மண்பாண்டங்களை அதிகமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு தகவல்.